சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை பயணத்துல உறவுகள் வெளிச்சம் தர விளக்கு மாதிரி. ஆனா சில சமயம் அதே உறவுகள் புயலா மாறி நம்ம மனச உடைச்சு போட்டுறது இல்லையா? நம்மளோட அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாமே கேள்விக்குறியாகும் போது நெஞ்சு பாரமாகி வார்த்தைகள் இல்லாம மௌனமா ஆயிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு வழியோட ஆழத்திலிருந்து ஒரு பெரிய சக்தியா காயப்பட்ட சிங்கம் மாதிரி கர்ஜிச்சு எழுந்திருச்சு வர்ற ஒரு ராசிய பத்தி தாங்க. ஆமா, ராஜகிரகமான சூரியனை அதிபதியா கொண்ட சிங்கம், அதாவது சிம்ம ராசி. அவங்க மனசு எப்படிப்பட்டது, ஒரு பிரேக்கப், அதாவது ஒரு உறவு முறிவு அவங்கள எப்படி ஒரு பெரிய சாதனையாளரா மாத்துதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே இதை கேட்டு பாருங்களேன். உங்க அன்பு மதிக்கப்படாம, உங்க கௌரவம் கொஞ்சம் கூட யோசிக்காம காயப்படுத்தப்பட்டு சுத்தி 100 பேர் இருந்தாலும் தனியா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க கொடுக்குற உண்மையான மரியாதைக்கு பதிலா வெறும் அவமானங்கள் தான் கிடைக்குதுன்னா அந்த உறவை விட்டு வெளியே வர்றதை தவிர வேற வழி தெரியலையா? இந்த கேள்விகள் உங்க மனசோட ஆழத்துல ஒரு சின்ன வழியோடையாவது ஒளிச்சிருந்தா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கானதுதான். வாங்க, சிம்மத்தோட இதயத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். இது வெறும் ராசி பலன் மட்டும் கிடையாதுங்க. இது நட்சத்திரங்களோட மொழியில எழுதப்பட்ட ஒரு மனசு பத்தின பார்வை. ஒரு சிங்கத்தோட இதயத்துக்குள்ள நாம செய்ய போற ஒரு ஆழமான பயணம். அவங்க எப்படி அள்ளி கொடுத்து அன்பு செய்யறாங்க, ஏன் ஒரே நொடியில ஒரு உறவை வேண்டான்னு தூக்கி போடுறாங்க, அந்த பிரேக்கப் வழியை எப்படி ஒரு பெரிய சாதனையா மாத்துறாங்கன்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, தன்மானத்தை தன்னோட உயிரா நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு வழிகாட்டி. சரி, வாங்க சிங்கத்தோட உலகத்துக்குள்ள போகலாம். முதல் பகுதிக்கு வந்தாச்சு. சிம்மத்தின் இதயம், அன்பும் அதிகாரமும். சரி, இப்ப அந்த கம்பீரமான சிங்கத்தோட இதயத்துக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பாசத்தோட மொழி என்ன, அவங்க அன்போட ஆழம் எவ்வளவு, இத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்ம ராசியோட குணமே ரொம்ப ஸ்பெஷலுங்க. சூரியன் தான் அவங்களுக்கு அதிபதி. அதனால அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும், குறிப்பா அன்புல கூட ஒரு ராஜ கம்பீரம் தெரியும். வா போலான்னு சொல்றதுல கூட ஒரு அதிகாரம், ஒரு உரிமை இருக்கும். இந்த அதிகாரம்னா அடுத்தவங்களை அடக்குறது கிடையாது, அது அவங்களோட தன்னம்பிக்கை. நான் இருக்கேன், உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லாம சொல்ற ஒரு பாதுகாப்பு உணர்வு. அவங்களோட உறவுல அடிப்படை விதி ஒன்னே ஒண்ணுதான், மரியாதை கொடு, மரியாதையை எடுத்துக்கோ. இதுல மட்டும் அவங்க எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, அவங்க உறவோட விதிகள் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. அவங்க அன்பை அள்ளி கொடுப்பாங்க, பதிலுக்கு உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் பாசமும். அவங்க பேசும்போதே ஒரு தன்னம்பிக்கை தெரியும். சில பேர் அதை திமிருன்னு கூட தப்பா புரிஞ்சுக்கலாம், ஆனா அது அவங்க இயல்பு. ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க தன்மானத்தை விட்டு கொடுத்து இறங்கி போய் கெஞ்சி ஒரு உறவை காப்பாத்திக்க நினைக்கவே மாட்டாங்க. நேர்மையும் கம்பீரமும் தான் அவங்க உறவுக்கு அஸ்திவாரம். இரண்டாவது பகுதி, உறவு முறிவு, அவமதிப்பின் வலி. இவ்ளோ அன்பா, பாசமா, கம்பீரமா இருக்கிற ஒரு உறவுல விரிசல் எங்கேந்து வருது? வானவில் மாதிரி அழகான அவங்க உறவுல புயல் வீச என்ன காரணம்? ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஏன் ஒரு உறவு முறிச்சுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க? அதோட ஆணி வேர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. பணம், புகழ், அழகு, அந்தஸ்து, இந்த மாதிரி வேற எந்த உலக விஷயத்துக்காகவும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு உறவை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனா எப்போ அவங்களோட தன்மானமோ சுய கௌரவமோ ஒரு சின்ன நூலளவு காயப்படுதோ அந்த செகண்ட் அவங்க வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. மரியாதை இல்லாத இடத்துல ராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வச்சாலும் அதை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்மானம் இல்லாத வாழ்க்கை செத்து போனதுக்கு சமம். இந்த ஒரு வரியை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மரியாதை இல்லாத உறவு எனக்கு என்னத்துக்கு? இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது சிம்மராசியோட தாரக மந்திரம். அவங்க வாழ்க்கையோட வேதம்னே சொல்லலாம். கோடி கோடியா சொத்து இருந்தாலும், உலகமே புகழ்ந்தாலும், அவங்க நேசிக்கிற உறவு கிட்ட இருந்து மரியாதை கிடைக்கலன்னா அந்த இடத்த விட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வெளியே வந்துருவாங்க. இதுதான் அவங்களோட உயிர்நாடியான கொள்கை. 4 சுவருக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகளே அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 10 பேர் முன்னாடி ஒரு பொது இடத்துல நண்பர்கள் மத்தியிலயோ இல்ல உறவினர்கள் மத்தியிலயோ அவங்கள அவமானப்படுத்தினா அவ்வளவுதாங்க. அந்த நிமிஷம் அந்த உறவோட கடைசி நொடியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உறவுல ஒண்ணுமே மிச்சம் இருக்காது. அது யாரா வேணா இருக்கலாம், பெத்தவங்களா, கட்டிக்கிட்டவங்களா, கூட பிறந்தவங்களா, யாரா இருந்தாலும் அந்த நிமிஷமே அந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கௌரவம் அவங்களுக்கு கவச மாதிரி, அதை உடைச்சா அவங்களால நிக்கவே முடியாது. மூன்றாவது பகுதி, தனிமையின் தவிப்பு. உள்ளே ஒரு போராட்டம். சரி, உறவு முறிச்சுக்கிட்டு காயப்பட்ட சிங்கம் மாதிரி கம்பீரமா வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளியில தெரியுற அந்த கம்பீரத்துக்கு பின்னாடி உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மௌன போராட்டம் நடந்துட்டு இருக்கும்.
அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுதாங்க அந்த பிரிவுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை. அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிற ஒரு ஆறுதல் மொழி இது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க இதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி தோணும். ஆனா உண்மை அது கிடையாது. அவங்க தங்களை ஒரு உடைஞ்ச கண்ணாடியா பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. நான் ஏன் உடையணும், நான் என்ன அவ்வளோ பலவீனமான ஆளா, ஆனா அவங்களுக்குள்ள கேட்டுப்பாங்க. எவ்வளவு வலிச்சாலும் அவங்க ஒரு கிரீடம், அவங்க ஒரு சிங்கம்னு தான் அவங்கள நினைச்சுப்பாங்க. இந்த மனப்பான்மை தான் அவங்களோட மிகப்பெரிய பலம், அதே சமயத்துல மிகப்பெரிய வலியும் கூட. இந்த ஒப்பீடு அவங்க மன போராட்டத்தை ரொம்ப அழகா காட்டுது. வெளியில பார்க்கும்போது சிங்கம் மாதிரி கம்பீரமா சிரிச்ச முகத்தோட எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ராத்திரி தனிமையில அந்த தனிமையோட காயம் ரொம்ப வலிக்கும். தலையணை நனையிற அளவுக்கு அழுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவங்களுக்குள்ளேயே 1000 தடவை கேட்பாங்க. ஆனா அந்த கண்ணீரை ஒரு துளிய கூட வெளியில காட்டவே மாட்டாங்க. ஏன் அவங்க தன்னோட வலிய இவ்வளவு ஆழமா மறைக்கிறாங்க? ஏன்னா அவங்க கண்ணீரை மத்தவங்க முன்னாடி காட்டினா அது அவங்கள காயப்படுத்தினவங்க முன்னாடி தோத்து போனதுக்கு சமம்னு நினைக்கிறாங்க. தன்னோட மரியாதை போயிடும்னு நம்புறாங்க. சிங்கத்தோட குணம் அப்படிதானே. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் தன்னோட பலவீனத்தை அது வெளியில காட்டாது. அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரங்களும் தன்னோட வலிய தங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க. 4ஆம் பகுதி, மீண்டெழும் சிங்கம். வலியிலிருந்து வளர்ச்சி. அந்த தனிமைங்கிற இருண்ட குகையிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க? சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அந்த பிரிவு எப்படி அவங்க வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுது? அந்த அதிசயமான மாற்றத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க காயத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு திரும்பவும் அதே உடைந்த உறவுக்குள்ள போக மாட்டாங்க. ஒரு தடவை தன்மானம் காயப்பட்டுடுச்சுன்னா அந்த பாலம் உடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். திரும்பவும் அந்த உறவை சேர்க்க அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்மானம் தான் எல்லாத்தை விட முக்கியம். அதனால அவங்க பின்னாடி திரும்பி பார்க்காம முன்னாடி மட்டும்தான் போவாங்க, ஒரு புது பாதையை நோக்கி. அந்த வழியையே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்த அவங்க பயன்படுத்துற வழிகள் தான் இது. முதல்ல கொஞ்ச நாளைக்கு அமைதியா ஆகிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க மூழ்கிடுவாங்க. அப்புறம் அவங்களோட முழு கவனத்தையும் வேலையிலையோ இல்ல அவங்க கடமைகள்லயோ திருப்புவாங்க. அது மனசை தேவையில்லாம எதையாவது நினைக்க விடாது. 3ஆவதா ஆன்மீகத்துல மனசு செலுத்துவாங்க. கோயிலுக்கு போறது, தியானம் பண்றதுன்னு மனசை ஒருநிலைப்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த வழியை ஜெயிக்கிறதுக்காக பயங்கரமா உழைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட மொத்த சக்தியும் வேலையில வெளிப்படும். அந்த வலி அவங்களுக்கு ஒரு புது வழியை காட்டும். இந்த சின்ன சின்ன உறவு பிரச்சனைகளுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக் கூடாதுன்னு உணர்வாங்க. தங்களை விட தங்களுக்கு வந்த வலியை விட ரொம்ப பெரிய இலக்குகளை செட் பண்ணி அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. சொல்ல போனா அந்த பிரிவுதான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு ராக்கெட் மாதிரி செயல்படும். கடைசி அத்தியாயம், வாழ்ந்து காட்டுதல். ஒரு பிரமாண்ட வெற்றி. அந்த பயணத்தோட முடிவு என்னவா இருக்கும்? அவங்க வளர்ச்சி எப்படி இருக்கும்? தனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு அவங்க எப்படி பதிலடி கொடுப்பாங்க? அதுதான் இந்த சிங்கத்தோட கதையோட கிளைமேக்ஸ். இதுதாங்க சிம்மத்தோட பதிலடி. அவங்களோட டிக்ஷனரியில பழி வாங்குறதுன்னா திட்டுறதோ சண்டை போடுறதோ கிடையாது. யார் அவங்கள விட்டுட்டு போனாங்களோ, யார் அவங்கள மதிக்கலையோ, அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க கூனி குறுகி போற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுவாங்க. இதுதான் அவங்களோட உண்மையான வெற்றி. அவங்களோட மௌனமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பதில். அவங்க அடையிற வளர்ச்சிங்கிறது சும்மா ஏதோ சின்னதா இருக்காது. அது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவங்களோட அதிபதி சூரியன். எப்படி சூரிய கிரகணம் முடிஞ்சதும் சூரியன் இன்னும் பல மடங்கு பிரகாசமா ஜொலிக்குமோ, அதே மாதிரி இந்த உறவு முறிவுங்கிற கிரகணம் விலகுனதும் அவங்க வாழ்க்கை முன்ன விட பல மடங்கு பிரகாசிக்கும். புகழ், செல்வம், மரியாதை எல்லாமே அவங்கள தேடி வரும். கடைசியா பாத்தீங்கன்னா எது அவங்கள ரொம்ப காயப்படுத்துச்சோ, எது அவங்கள உடைச்சு நொறுக்குச்சோ, அதுவே அவங்களோட மிகப்பெரிய பலமா அவங்க தலையில இருக்கிற கிரீடமா மாறிடுது. அந்த பிரிவு தான் அவங்க வாழ்க்கையை மாத்தி போடுற ஒரு பெரிய சக்தியா மாறுது. அந்த வலிதான் அவங்கள ஒரு புது மனுஷனா, ஒரு பெரிய வெற்றியாளரா செதுக்குது. அதனால அந்த பிரிவு ஒரு தோல்வியே கிடையாது. அதுதான் சிம்ம ராசியோட வாழ்க்கையில அவங்க செய்யற மிகப்பெரிய சாதனை. அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு உறவோட முடிவுங்கிறது வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது ஒரு புது பிரம்மாண்டமான அத்தியாயத்தோட ஆரம்பம். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எந்த ராசிக்காரங்களா வேணா இருங்க, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வழிய உங்க பெரிய சக்தியா மாத்த நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு இப்பவாது உணர்றீங்களா? மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.